படை செருக்கு என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். என்னை முன் நில்லன்மின் தெய்வீர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர். போர்க்களத்து வீரன் ஒருவன், பகைவர்களே, என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர்கள், அவனை எதிர்த்து நடுக்கல்லாய் போனவர்கள் பலர் என முழங்குகிறான். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த குறி தப்பினாலும் கூட அது வலிவற்ற முயலுக்கு குறிவைத்து அதனை வீழ்த்துவதைக் காட்டிலும் சிறப்புடையது. பேராண்மை என்ப தருகநுண் றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. பகைவர்க்கு அஞ்சாத வீரம் பெரும் ஆண்மை என்று போற்றப்படும். அந்த பகைவர்க்கு ஓர் துன்பம் வரும்போது அதை தீர்க்க உதவி விடுவது ஆண்மையின் உச்சம் என புகழப்படும். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியா நகும். கையில் இருந்த வேலினை யானையின் மீது வீசிவிட்டதால் களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிற வீரன் தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எதிர்த்திடுகின்றான். விழித்த கண் வேல் கொண்டெறிய அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்க நவர்க்கு. களத்தில் பகைவர் வீசிடும் வேல் பாயும்போது விழிகளை இமைத்து விட்டால் கூட அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு ஒப்பாகும். விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்குந்தன் நாளை எடுத்து. ஒரு வீரன் தான் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து அந்த நாட்களில் தன் உடலில் விழுப்புண் படாத நாட்களை எல்லாம் வீணான நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவான். சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து. சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் காலில் கட்டப்படும் வீரக்கழல் தனி பெருமை உடையதாகும். உரி நுயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறி நுஞ்சீர் குன்றல் இலர். தலைவன் சினந்தாலும் சிறப்பு குறையாமல் உடைமை ஆற்றுபவர்கள்தான் போர்க்களத்தில் உயிரை பற்றி கலங்காத வீர மறவர்கள் என போற்றப்படுவர். இழைத்த திகவாமை சாவாரை யாரே பிழைத்த தொருக்கிற்பவர். சபதம் செய்தவாறு களத்தில் சாவதற்கு துணிந்த வீரனை யாராவது இழித்து பேச முடியுமா? முடியாது. புறந்தார்கண் நீர் மல்க சாகிற்பின் சாக்கா டிரைந்து கோட்ட டக்கத் துடைத்து. தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைந்தால் அத்தகைய மரணத்தை யாசித்தாவது பெற்றுக்கொள்வதில் பெருமை உண்டு.